ப்ரப்போஸ் பண்ணாரா த்ரெட்டன் பண்ணாரா அவரு? ரிட்டர்ன் பண்ணாரு. த்ரெட்டன் பண்ணாரு. ப்ரப்போஸ் பண்ணா நான் அம்மாட்ட எப்பயும் யூசுவலா சொல்லுவேன், பாரு மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக திடீர்னு உங்களை த்ரெட்டன் பண்ணாரு அவரு? நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் வந்து இது லவ் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீ வந்து ஒத்துக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து எப்படின்னா வெறும் கான்டாக்ட் நேம் மட்டும் சேவ் ஆயிருக்கும். அதனால அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா என்ன மாதிரி என் டிபியை வச்சுட்டு என் கான்டாக்ட் நேமே சேவ் பண்ணிட்டு நான் பேசின மாதிரியே வாட்ஸ்அப்ல வேற ஃபோன்ல இருந்து பண்ணிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க அம்மாவுக்கு அனுப்புனேன்னா நீ பேசினது தானே நம்புவாங்க, நீ தானே என்கிட்ட பேசியிருக்க அப்படின்ற மாதிரி என்கிட்டயே அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது எனக்கே பயமா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பேசவே இல்லையே, நான் எப்படி இது நம்ப முடியும்? இப்போ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எங்க அப்பாட்ட எங்க அம்மா சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன எப்படி ஆமா, தப்பா அந்த தானே நம்பர் வராது, நினைப்பாங்க. பேர் மட்டும் தான் டிஸ்ப்ளே பேர் ஆகும். மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும் வாட்ஸ்அப்ல. ஸோ அதனால வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா பேர் மட்டும் தான் சேவ் ஆயிருக்கிறது மட்டும் தான் இதுவாகும். அதனால அப்படி இருக்கும்போது நானே ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு என்ன பண்றது தெரியல. எங்க அப்பா அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி பேசினாரு டைரக்டா. என்ன பிரச்சனைப்பா சொல்லு, உனக்கும் வயசு இருக்கு அவளுக்கும் வயசு இருக்கு, அவ படிக்கிற பொண்ணு படிக்கிறா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அதை ஹேண்டில் பண்ணாரு. அப்போ ஹேண்டில் பண்ணிட்டு அந்த பிரச்சனை வந்து அவங்களும் வந்து ஓகே அங்கிள் நேர்லயே பார்த்து பேசிட்டு வந்தாரு. யாருமே போக மாட்டாங்க இந்த காலத்துல. எங்க அப்பா போய் நேர்லயே போய் பேசிட்டு அந்த வந்தாரு. பையனை போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வந்தாரா? பேசிட்டு வந்தார். ஆ. பேசிட்டு இந்த மாதிரி அவ படிக்கணும், அவளுக்கு அந்த மாதிரி இருக்கு, அவ படிக்க விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க கான்டாக்டும் அன்னில இருந்து அவங்களும் என்கிட்ட பேசுறது இல்ல.